வணக்கம். Adobe Lightroom டுட்டோரியலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Adobe Lightroomனா என்ன, அதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், அதுக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் உள்ள வித்தியாசம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த Adobe Lightroomஐ உங்களோட சிஸ்டம் அல்லது லேப்டாப்பில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸஸை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லைட்ரூமை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நான் ஒரு பிபிடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை பற்றி பார்ப்போம். ஸோ லைட்ரூம். ஸோ வாட் இஸ் லைட்ரூம்? லைட்ரூம் யாரோடது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடோப் அவங்களோட தான். அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் ஃபோட்டோ லைட்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அடோப் லைட்ரூம்னு சொல்லிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அடோப் லைட்ரூம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு இமேஜ் ஆர்கனைசேஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, இமேஜை மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இது, லைக் அ ஃபோட்டோஷாப். பட் ஃபோட்டோஷாப்புக்கும் இதுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம ஃபியூச்சர்ஸில் பார்ப்போம். ஸோ இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா விண்டோஸ் அப்புறம் மேக் ஓஎஸ் இந்த ரெண்டுலேயுமே நம்ம இது யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த லைட்ரிங் ரூம் இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸை வியூவிங் பண்ணுறது, ஆர்கனைசிங் பண்ணுறது, அப்புறம் எடிட் பண்ணுறது. இது சிங்கிள் ஃபோட்டோக்கு மட்டும் பண்ணணுங்கிறது கிடையாது, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ்க்கும் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லைட் ரூம் அண்ட் ஃபோட்டோஷாப். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸை லைட் ரூமில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஆடிங், ரிமூவிங், ஆல்டரிங், அப்புறம் அப்பியரன்ஸ், இந்த மாதிரி சில சேஞ்சஸ்களை நம்ம லைட் ரூமில் பண்ண முடியாது. மேற்கொண்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டில் ரெண்டரிங் பண்ணுறது, 3D ஆப்ஜெக்ட்ஸ் மாடிஃபை பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸை சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் இண்டிவிஜுவல் வீடியோவில் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸை சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம லைட் ரூமில் பண்ண முடியாது. மேற்கொண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒன்லி ஜேபிஜி ஃபைல்ஸ், அதாவது இமேஜ் ஃபார்மேட்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். அதர் தென் தட் வேறு ஃபார்மேட் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டைலில் லைட்ரூம். லைட்ரூமில் நான் சொன்ன மாதிரி நிறைய யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் மேஜர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லைப்ரரி. லைப்ரரி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லைப்ரரி இஸ் கால் ஆல்சோ நோன் அஸ் அ ஆர்கனைசர். ஆர்கனைசர் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் லைப்ரரி. லைப்ரரி என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, உங்களுக்கு தேவையான இமேஜஸை உங்களோட சிஸ்டம் அல்லது உங்களுடைய பென்ட்ரைவ், எதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் எங்கேருந்து வேணுமோ அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லைப்ரரி. லைப்ரரியில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் இமேஜை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்புறம் இமேஜஸோட கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ எது வேணாலும் நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். இட்ஸ் கால்ட் அஸ் அ கேட்வே. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப். டெவலப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இட்ஸ் அ மேஜர் ஆப்ஷன் இன் லைட் ரூம். ஸோ இந்த லைட் ரூமில் டெவலப்புங்கிற ஆப்ஷனை வச்சு தான் நம்ம இமேஜில் மாடிஃபிகேஷன், அதாவது சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெவலப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் மூலியமாக நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃப்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், கலர் பேலன்ஸ் பண்ணலாம், அப்புறம் அதோட டோன் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படின்னா, சில பேரோட கண் ரெட் கலரில் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ரெட் ஐயில் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஸோ ரெட் ஐ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரெட் ஐயாக மாற்றலாம், ஐயில் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஷார்ப்பனிங் தேவை, எங்கெங்கெல்லாம் ஷார்ப் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் கிராப்பிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதில் நீங்கள் பண்ணலாம். ஃபோட்டோஸை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறது, ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டெவலப்பில் நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சம் இமேஜஸ், அதாவது நான் ஃபோட்டோகிராஃபிக் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன நான் ஃபோட்டோகிராஃபிக் இமேஜஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பென்சில் டிராயிங்ஸ், நீங்கள் வரைஞ்ச டிராயிங்ஸு, சிம்பிள்ஸு, லைன்ஸ், ஆர்ட்ஸ், ஸோ மேப்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் அடோப் லைட்ரூமில் இம்போர்ட் பண்ணி அதை டாக்டரிங் பண்ண முடியாது. வாட் இஸ் மீன் பை டாக்டரிங் கேட்கலாம். டாக்டரிங் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இட்ஸ் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லைட்ரூமில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அகைன் நான் சொல்லிக்கிறேன், ஜேபிஜி அப்புறம் ரா இமேஜாக இருந்தால் மட்டும் லைட்ரூம் இதை சப்போர்ட் பண்ணும். அடுத்தது ஆப்ஷன் என்ன அப்படின்னா மேப். மேப் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இதில் மேப்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஜியோகிராபிக்கல் ஆர்கனைசிங் ஃபோட்டோஸை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அதில் ஜியோ லொக்கேஷன் டேட்டாவை பதிவு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னாக்கா, அந்த பிளேஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் டேகாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட இடங்களை நீங்கள் அதோட ஜியோ லொக்கேஷன் டேட்டாவை பதிவு பண்ணுறதுக்கு இந்த மேப்ங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தலாம். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க, புக். புக் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோகிராஃபிக் இமேஜஸை நீங்கள் ஒரு ஃபோட்டோ புக்ஸாக கிரியேட் பண்ணலாம், லைக் ஆல்பம். அப்போ ஆல்பம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓப்பன் பண்ணி நிறைய ஃபோட்டோ காப்பீஸ் இருக்கும், நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் புக் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் ஷோ. ஸ்லைட் ஷோ நத்திங் பட் பிபிடி. நீங்கள் பிபிடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸை ஸ்லைட் ஷோவாக பார்த்துக்கலாம் வித் பேக்ரவுண்ட் எஃபெக்ட். பேக்ரவுண்ட் எஃபெக்ட் மீன்ஸ் பேக்ரவுண்டில் ஏதாவது மியூசிக் ஆட் ஆகிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அடுத்தது பிரிண்ட். பிரிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இமேஜை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய சில சேஞ்சஸ். அதாவது சேஞ்சஸ் மீன்ஸ் என்னென்ன நீங்கள் பண்ணுவீங்க, A4, A2, A3, அப்புறம் மேற்கொண்டு லேஅவுட், ஓரியன்டேஷன், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெப். வெப் அப்படின்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா,
இந்த வெப்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான வெப்சைட்டை ஜென்ரேட் பண்ணலாம். வெப்சைட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பட் இது ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ். இந்த சாஃப்ட்வேரில் உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ஒரு வெப்சைட் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் வெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, திஸ் இஸ் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ லைட் ரூமில் பிஃபோர் ஒரு இமேஜ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிஃபோரில் இருக்கிறது என்ன இமேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு ரா இமேஜ். அதாவது நீங்கள் வந்து உங்கள் கேமராவில் கேப்சர் பண்ண ஒரு இமேஜ். அந்த கேமராவில் கேப்சர் பண்ண இமேஜை டோட்டலாக லைட் ரூம் யூஸ் பண்ணி எடிட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து ஒரு ஈவினிங் ஃபேஸ் அவுட் இருக்கும் பிஃபோரில். பட் ஆஃப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஜென்ரேஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு லைட் ரூம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட்டிங் இல்லாமல் ஒரு இடத்த அதுக்கப்புறம் லைட்டிங் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ரூமில் வந்து லைட்டிங் இருக்காது. ஸோ டல் ஃபேஸஸாக இருக்கும். ஸோ ஒரு கிளாரிட்டி இருக்காது பிக்சரில். ஸோ எங்கெங்கே என்னென்ன பொருள் இருக்குங்கிறது நமக்கு ப்ராப்பராக தெரியாது. ஸோ ஆஃப்டர் அந்த லைட் ரூம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரில் நம்ம அதை போட்டு எடிட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத ஆஃப்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இமேஜோட கிளாரிட்டி அதிகமாக இருக்கும், லைட்டிங் எஃபெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம லைட் ரூம் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா உங்களோட சிஸ்டத்தில் அடோப் லைட் ரூமை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி பார்ப்போம். ஸோ இது உங்களோட ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அடோப் லைட் ரூம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே உங்களுக்கு மேலேயே அடோப் லைட் ரூம் கிளாசிக் சிசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்லாத பட்சத்தில் கீழே ஸ்டார்ட் விண்டோவில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் அடோப் லைட் ரூம் கிளாசிக் சிசின்னு இருக்கும். ஸோ இதில் எதை வேணும்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடோப் லைட் ரூம் கிளாசிக் சியில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன்கிற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இப்போ என்னோட அடோப் லைட் ரூம் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர். நம்ம பார்த்த ஆப்ஷன்லாம் ஐடென்டிக் பிளேட் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் பேலட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைப்ரரி, அடுத்து டெவலப், அடுத்து மேப், அடுத்து புக், அப்புறம் ஸ்லைட் ஷோ, அடுத்தது பிரிண்ட், தென் வெப். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அடுத்து லெஃப்ட் சைடு ஆப்ஷன்ஸ். ஸோ லெஃப்ட் சைடு பேலட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே நேவிகேஷன்ஸ் டூல். அதாவது உங்களுக்கு தேவையான இமேஜஸை இம்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டூல்ஸ் எல்லாம் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா லெஃப்ட் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ரைட் பேலட். ரைட் பேலட்டில் என்ன இருக்குன்னா ஹிஸ்டோகிராம். அதாவது உங்களுக்கு தேவையான இமேஜஸை குறிப்பிட்ட பாஸ்வேர்டு கொண்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் சின்க்ரனைஸ் செட்டிங்ஸ், சின்க்ரனைஸ் மெட்டாடேட்டா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு கீழே பாட்டமில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டூல் பேலட். டூல் பேலட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டாப் ஆஃப் த விண்டோ என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர். இதில் வந்து நம்ம லைப்ரரி வச்சிருக்கிறதுனால லைப்ரரி ஃபில்டர் இருக்குது. ஸோ நீங்கள் மேப் வச்சுருந்தீங்கன்னா லொகேஷன் ஃபில்டர், ஸோ டெவலப் வச்சுருந்தீங்க அப்படின்னா டெவலப் ஃபில்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன விண்டோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இமேஜ் டிஸ்பிளே ஏரியா. இந்த ஏரியாவை இமேஜ் டிஸ்பிளே ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ண இமேஜ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இமேஜ் டிஸ்பிளே ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ பாட்டம் ஆஃப் த விண்டோ, அட் மோஸ்ட் பாட்டம் ஆஃப் த விண்டோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண எல்லா ஃபோட்டோஸோட டைம்லைன், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ரோ வைஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவைப்படுதோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த பாக்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த லெஃப்ட் சைடு பேலட் எனக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா இதை நான் அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பேலட் தேவையில்லைன்னா ரைட் சைட் பேலட் அண்ட் டாப் அண்ட் ஆல்சோ பாட்டம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாத பேலட்ஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே லெஃப்ட் சைட் பேலட்டில் பாட்டமில் இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இம்போர்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃபைல் லொக்கேஷன், அதாவது சோர்ஸ் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களோட ஃபைல் நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருந்தீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைட் ரூம்ங்கிற ஃபோல்டரில் என்னுடைய ஃபோட்டோஸை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி இமேஜஸ் உங்களோட சிஸ்டத்தில் ஓப்பன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இமேஜஸை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டிரைவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி ஓப்பன் பண்ணுறேன் என்னோட இமேஜஸை அப்படின்னா நான் டி டிரைவில் என்னோட இமேஜை வச்சுருக்கேன். ப்ராஜெக்டில் லைட் ரூமில் லைட் ரூம்.
ஸோ என்னோட இமேஜஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இமேஜஸையுமே நான் செக் ஆல் பண்ணிவிட்டு எல்லா இமேஜஸுமே இம்போர்ட் பண்ண விரும்புகிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான இமேஜஸை நான் சூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கணும் வியூ டிஸ்ப்ளே? எனக்கு வந்து வியூ டிஸ்ப்ளே எல்லா இமேஜஸும் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி இருக்கணுமா? ஸோ வியூ டிஸ்ப்ளே எப்படி வேணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சிங்கிள் இமேஜ், நான் செலக்ட் பண்ண இமேஜ் மட்டும் தெரியணும் அப்படின்னா சிங்கிள் வியூ. இல்லை மல்டி வியூ உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா மல்டி வியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மல்டி வியூ டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அதோட ஃபில்டர், எப்படி அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது? பை த நேம், ஃபைல் டைப், என்ன கேப்சூர் டைம், செக் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அடிப்படையிலையும் நீங்கள் அதை ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தம்பனல்ஸ். தம்பனல்ஸ்னா என்ன அப்படின்னா உங்களோட இமேஜ் வியூ. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ரோவில் 5 இமேஜஸ் இருக்குது. ஸோ நான் அந்த ஒரு ரோவில் இருக்க இமேஜஸ் அது 4 இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸோ தம்பனல்ஸ் மூவ் பண்ணும் பொழுது எனக்கு 4 இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கட்டும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸை என்லார்ஜ் பண்ணி உங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான். அதாவது நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா தெரியணும். ஸோ இதுக்காக பண்ணுறது தான். ஸோ நான் எல்லா இமேஜஸுமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா இமேஜஸுமே செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ செக் ஆல் கொடுத்துட்டேன். அகைன் எல்லா இமேஜஸுமே டிக் ஆகி இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லா இமேஜஸுமே இம்போர்ட் பண்ணுறேன். உங்களுடைய ரைட் சைட் கார்னரில் இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இம்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ என்னோட எல்லா ஃபைல்ஸும் பை த நம்பர் வாய்ஸ் எல்லாமே இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இம்போர்ட் ஆனதோட டைம் லைன் கீழே வரிசையாக வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுறது மூலிமா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எடிட் பண்ண விரும்புறது இந்த இமேஜ் மீன்ஸ் இந்த இமேஜை நான் டபுள் கிளிக் பண்ணேன். ஸோ இந்த இமேஜ் வந்துருச்சு. ஸோ எனக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை எடிட் பண்ணணும்னா இந்த இமேஜை டபுள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை நான் எடிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ லைப்ரரியை யூஸ் பண்ணி என்னோட இமேஜஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி எனக்கு தேவையான பர்டிகுலர் இமேஜை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ லைப்ரரிக்கு அடுத்த ஆப்ஷன் இந்த இமேஜை எப்படி டெவலப் பண்ணுங்கிறத யோசிக்கிறோம். ஸோ லைப்ரரிக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் நான் கிளிக் பண்ணோன்னே என்னோட இமேஜ் டெவலப்புங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளார இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷனோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். ஹிஸ்டோகிராம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேசிக் டூல்ஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னே கிராப் ஓவர்லே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் ரிமூவல், ரெட் ஐ, இது தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ், டோன் கவ், HSL, கலர், பி அண்ட் ஒயிட் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட், ஸ்பிளிட் டோனிங், டீடைல்ஸ், லென்ஸ் கரெக்ஷன்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம், எஃபெக்ட்ஸ், கேமரா கேலிப்ரேஷன். ஸோ இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த இமேஜஸில் நம்ம எடிட்டிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறத நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி லைட் ரூம்னா என்ன, அதுக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் உள்ள வித்தியாசம், அதை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க கூடிய ஒரு ப்ரிவ்யூ, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மேஜர் ஆப்ரேஷன்ஸ் அதாவது மேஜர் யூசர் இன்டர்ஃபேஸஸ், அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதில் ஒன்னொன்றத்தோட பயன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். மேற்கொண்டு இந்த அடோப் லைட் ரூமை உங்களோட சிஸ்டத்தில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்குள்ளார எப்படி உங்களோட இமேஜஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறது, அதில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கப்புறம் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த இமேஜில் பண்ணக்கூடிய எடிட்டிங்கை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.